Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான பார்க்கிங் அப்படின்ற த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு ஈஸ்வர் அப்படின்றது. இவரும் வாடகைக்கு வீடு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப புரோக்கர் கிட்ட கீழே இருக்கவங்க ஹவுஸ் ஓனரான்னு கேக்குறாரு. இல்ல சார், அவங்களும் ரெண்டுக்கு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி புரோக்கரும் சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஒய்ஃபுக்கு கால் பண்ணி வீடு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த வீடுக்கு குடி வந்துடுறாங்க. திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, கீழே ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேசி ஃப்ரெண்ட் ஆயிரலாம்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே கீழே இருக்கிறவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த வீட்டுல எம்எஸ் பாஸ்கர் தான் ஃபேமிலியோட இருக்காரு. எம்எஸ் பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அபர்ணா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் எம்எஸ் பாஸ்கரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் இருக்காங்கல்ல, உள்ள வந்து அம்மா கிட்டயும் பொண்ணு கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோவோட அம்மா இப்ப போன்ல எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. மருமக பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, உடம்ப பாத்துக்க சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனும் நம்ம வீட்டுல இருக்கவங்க மட்டும் இன்னும் பேசி அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, குழந்தை பிறந்துருச்சுன்னா கண்டிப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானப்படுத்துறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனில வேலை பார்ப்பாரு. பைக்கு கூட வச்சிருக்க மாட்டாரு. இதெல்லாம் எம்எஸ் பாஸ்கரும் கவனிக்கிறாரு. தம்பி ஒரு பைக் அது வாங்கிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல கேப் வந்துருது, அதனால தான் அதை பத்தி யோசிக்கல அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. இப்பதான் பாஸ்கரோட மச்சான் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மாமா அந்த கான்ட்ராக்ட் மட்டும் எப்படியாவது பேசி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது காசு கொடுத்து ஏற்பாடு பண்ண சொல்றாரு. அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. அதே மாதிரி பொண்ணை பஸ் ஸ்டாப்ல விடுறதுக்காக கூப்பிட்டு கிளம்புறாரு. பொண்ணை பஸ் ஸ்டாப்ல விட்டு இவரும் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆபீசர் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு ஃபைலை மூவ் பண்ணணும்னு சொல்றாரு. அதுல நிறைய டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது, மூவ் பண்ண முடியாதுன்னு இவர் சொல்றாரு. சார் காசெல்லாம் கூட வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது, போயா வெளியே அப்படின்ற மாதிரி இவரும் போக வச்சிடுறாரு. இவர் வேலையில ரொம்ப நேர்மையானவர் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு புதுசா தான் ஒரு போஸ்ட் கிடைச்சிருக்கும். அதனால மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க தான் டீம் மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துறாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இந்த வீடு நல்லாவே செட் ஆயிருது. எம்எஸ் பாஸ்கரை பத்தியும் ஹீரோவை பத்தியும் நமக்கு தனித்தனியா காமிச்சிட்டு இருக்காங்க. சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கை எல்லாம் போயிட்டு இருக்கு. எம்எஸ் பாஸ்கர் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி இருந்தா நமக்கு என்ன, நமக்கும் பொண்ணு இருக்கா, இஷ்டத்துக்கு பேசாது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இந்த டைம்ல ஹீரோயினை அடிக்கடி செக்அப்க்கு கூட்டு போனல, இவர் டாக்ஸி புக் பண்ணிருப்பாரு. ஆனா கடைசி நேரத்துல டாக்ஸி கேன்சல் ஆயிருது. சரி ஆட்டோலயே போலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஆட்டோல டிராவல் பண்றாங்க. ஆனா ஆட்டோல தூக்கி தூக்கி போடுது. அண்ணா பாத்து போங்கன்னு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப நல்லபடியா ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. செக் பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் பேசாம கார் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உனக்கு ப்ளூ கலர் தானே பிடிக்கும்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. மறுநாளே ஒய்ஃபை கார் வாங்குறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. இஎம்ஐ போட்டு தான் இந்த காரை இவர் வாங்கிடுறாரு. இந்த மச்சானும் ரொம்ப நாளா ஒரு கான்ட்ராக்ட் எதிர்பார்க்கறாரு. நான் சொன்னா மாமா தரவே மாட்டாரு, எனக்காக பேசிப்பாரு அப்படின்ற மாதிரி அக்கா கிட்ட சொல்றாரு. நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு, உன்னால பேசி வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் கார் வந்து நிக்கிற சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது. இவங்களும் கதவை திறந்து வெளியே வராங்க. நாங்க புதுசா கார் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியா, நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. காரை நிறுத்தணும், நீங்க பைக்கை தள்ளி விட்டா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் தள்ளி விட்டுறாரு. என்ன ரெடி கேஷ் குத்து வாங்குனீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார் இஎம்ஐ தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம பைக் விடுறது சிரமமாச்சேன்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் அவங்க கிட்ட நார்மலா சிரிச்சு பேசுறாரு. அந்த பொண்ணு கஷ்டப்படுறான்னு அந்த பையன் காரையே வாங்கி தந்திருக்கான். இந்த ஜாரு சரியில்லைன்னு எத்தனை வாட்டி சொல்றேன், புதுசு வாங்கி தரீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. அவன் என்ன ரெடி கேஷ் குத்தா வாங்கினா, இஎம்ஐல தான் வாங்கியிருக்கான், பேசாம வேலையை பாரு அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்காக வெளியே வராரு. அப்பதான் தெரிஞ்ச நபரும் இவர்கிட்ட பேசுறாரு. என்ன சார் புது கார் வாங்கியிருக்கீங்க போல, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவர் தான் காரை வாங்கல, இவரோட பைக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பைக் எடுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு, ஏன்னா கார் அந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டி விட்டுருக்காரு. இவரும் கஷ்டப்பட்டு பைக்கை வெளியே எடுத்துறாரு. இவர் கார் வாங்கலன்னு தெரிஞ்சோன்னா அந்த நபரும் மாத்தி பேசுறாரு. இல்ல சார் பைக் தான் எல்லாத்தையும் விட பெட்டர்னு சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோக்கு போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு. கீழ இருந்து பாஸ்கர் தான் கால் பண்ணிருக்காரு. நீங்க வண்டியை கொஞ்சம் தள்ளி விடுங்க, அப்பதான் பைக்கை உள்ள விட முடியும்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அதுக்கேத்த மாதிரி தள்ளி விட்டுறாரு. சாரி சார்னு சொல்றாரு. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. பாஸ்கரும் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. அப்பதான் வீட்டுக்குள்ள ஒரு வயசு பையன் வரான். யார் நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பையன் பதிலே சொல்லாம அவன் பாட்டுக்கு மாடி ஏறி வந்துடுறான். ஹீரோ கிட்ட காரை கிளீன் பண்றதுக்காக நீங்க தானே வர சொன்னீங்கன்னு கேக்குறான். ஆமான்ற மாதிரி இவர் கார் கீ எல்லாம் தந்துடுறாரு. இப்பதான் பாஸ்கர் கிட்டயும் காரை கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கிறதா சொல்றான். காரை கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அப்பதான் பொண்ணும் டீ குடுக்கிறதுக்காக வெளியே வராங்க. நீ வெளியெல்லாம் வராத, வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா அனுப்பி விட்டுறாரு.
வயசு பையன் இருக்கான்ல, அதனால தான் இந்த மாதிரி பண்றாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாஸ்கரும் நைட்டு வீட்டுக்கு வராரு. இப்ப பைக் அப்படியே ஒட்டின மாதிரி உள்ள கொண்டு வராரு. அப்ப தெரியாம கார்ல ஒரு கீறல் விழுந்துருது. அத பாஸ்கர் கூட கவனிக்க மாட்டாரு. காலையில கிளீன் பண்ற பையன் தான் கவனிக்கிறான். என்ன சார் அதுக்குள்ள ஸ்கிராட்ச் போட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். எது ஸ்கிராட்ச் விழுந்துருச்சா அப்படின்ற மாதிரி இவரும் செக் பண்றாரு. எப்படி விழுந்துச்சுன்னு இவருக்கு சுத்தமா புரியல. இப்பதான் பாஸ்கரும் என்னாச்சுன்னு கேக்குறாரு. இவரும் ஸ்கிராட்ச் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. பார்த்து கவனமா ஓட்டலாம்ல தம்பி அப்படின்ற மாதிரி பாஸ்கர் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல சார் விடும் போது ஸ்கிராட்ச் இல்ல, அதுக்கப்புறம் எப்படி ஸ்கிராட்ச் வந்திருக்கும், ஒருவேளை நீங்க தெரியாம கீறிட்டீங்களான்னு கேக்குறாரு. நான் தெளிவா தான் வந்தேன், போதையில ஒன்னும் வரல தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் நான் சாதாரணமா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சாரி சொல்றாரு. இப்பதான் அவரோட பைக் பாக்ஸ கவனிக்கிறாரு. அதுல பார்த்தா பெயிண்ட் ஒட்டி இருக்கு. சார் பாருங்க சார் உங்க வண்டி தான் கீறி இருக்குன்னு சொல்றாரு. ஐயோ சாரி தம்பி தெரியாம நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறமாவது பார்த்து விடுங்க சார், இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்கன்னு சொல்றாரு. தம்பி பார்த்து விடுன்னு சொல்றதோட விட்டுருங்க, கேர்லெஸ்ஸா இருக்காதீங்கன்னா நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு வாட்டியும் வண்டியை விடுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, விடுற எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நீங்க பாட்டுக்கு காரை கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னு சொல்றாரு. இதுக்காக என்னோட காரை வெளியே சார் விட முடியும், உள்ளதான் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கர ஆர்குமெண்ட்லாம் வருது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஆர்குமெண்ட் எல்லாம் நிறுத்திட்டு இவங்களும் அவங்க வேலைக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா அன்னைக்கு முழுக்க ஹீரோக்கு சரியா வேலையே ஓட மாட்டேங்குது. இப்ப நைட்டு வீட்டுக்கு வராரு. இவர் வரும்போது தான் எம்எஸ் பாஸ்கரும் வேலையில இருந்து வந்திருக்காரு. இவருக்கு கதவெல்லாம் திறந்து விடுறாரு. இப்ப காரை விட்ட ஹீரோவும் காலையில நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க அடிப்பீங்களான்னு கேக்குறாரு. பாஸ்கரும் அடிப்பன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே மாடியில சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு தம்பி இப்ப கார்லாம் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார் ஒய்ஃப் கஷ்டப்படுறாள், அதனால தான் என் ஒய்ஃப் எது கேட்டாலும் சரி உடனே நான் வாங்கி தந்துருவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. என் ஒய்ஃப் கூட பாக்குற எல்லாத்தையும் கேட்பா, நான் எல்லாத்தையும் வாங்கி தர மாட்டேன், ஏன்னா சேவிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம், என் பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா பண்ணோம்ல அதுக்காக தான் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. சேவிங்ஸை விட அன்னன்னைக்கு சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தம்பி, ஒரு பொண்ணு பிறந்தா அந்த பொண்ணை படிக்க வைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் எல்லாம் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் நீங்க கல்யாண செலவுக்கு தானே யோசிக்கிறீங்க, நாங்களா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் கல்யாணம் பண்ணோம், செலவே இல்லாம முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஒரு சின்ன பையன் கூட சேர்ந்து சரக்கச்சன்ல என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி பாஸ்கரும் புலம்பிக்கிட்டே கீழே வந்துடுறாரு. இப்ப ஒய்ஃப் திரும்பி ஜார்ல பிரச்சனை அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. காலையில ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பயும் ரெடி பண்ணி தான் தருவீங்களா, வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. மேல ஹீரோ வேற பேசினார்ல, அந்த டென்ஷன்ல இவர் இருப்பாரு. அதனால ஜாரை வாங்கி கோவமா உடைச்சிடுறாரு. காலையில பைக் எடுக்கிறதுக்காக பாஸ்கர் வெளியே வராரு. ஆனா காரை ரொம்ப நெருக்கமா விட்டுறதுனால இவரால பைக்கை வெளியே எடுக்க முடியல. இவரும் வேகமா மேல வந்து காலிங் பெல்ல அடிச்சிட்டு இருக்காரு. சாப்பிட்டு இருக்க ஹீரோவும் என்ன விஷயம்னு கேக்குறாரு. இவரும் விஷயத்தை புரிய வைக்கிறாரு. சார் சாப்பிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. வெயிட்லாம் பண்ண முடியாது, சீக்கிரமா வான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. என்ன சார் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வருவேன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. ஒய்ஃப் போக சொல்றாங்க. அப்பயும் ஹீரோ வீம்புக்கு சாப்பிட்டு இருக்காரு. இப்ப பாஸ்கரும் கீழ இருக்க அந்த பையனை கவனிக்கிறாரு. அவன் உள்ள இருக்க பொண்ணை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ வரும்போது பாஸ்கர் காணாம போயிருக்காரு. அவர் நடந்தே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். இப்ப பாஸ்கரும் நைட்டு நடந்துகிட்டே வீட்டுக்கு வராரு. இப்ப பைக்கை தள்ளி விட்டுருக்குல்ல, இந்த பைக்கை சென்டரா வேணும்னு யோசிக்கிறாரு. வேணும்ட்டே சென்டரா பைக்கை நிறுத்திடுறாரு. வேலையை முடிச்சுட்டு ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. அப்பதான் பைக்கை சென்டரா விட்டுருக்கிறத பாக்குறாரு. வீம்புக்கு தான் அவர் பண்ணிருக்காருன்றது இவருக்கு தெரியுது. அவரை எழுப்ப வேணாம், நம்மளே மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு மூவ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் காரையும் நிறுத்திடுறாரு. இப்ப இவர் மாடிக்கெல்லாம் கிளம்பி போயிடுறாரு. திடீர்னு பார்த்தா அந்த பைக்கு சப்போர்ட் இல்லாம இடவரமா விழுந்துருது. அதாவது ஹீரோக்கு தெரியாம தான் விழுந்திருக்கு. காலையில வெளியே வந்த எம்எஸ் பாஸ்கர் ஹீரோவோட வேலை நினைச்சிடுறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இந்த விஷயத்த காட்டுறாரு. சார் நான்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீ பண்ணாம எப்படி பைக்கை கீழே விழும் அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா சண்டை போடுறாரு. நீ கார் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும், இந்த காரை இதுக்கப்புறம் நீ உள்ள விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. அதை நீங்க எப்படி சார் சொல்லுவீங்க, ஹவுஸ் ஓனர் கிட்டே நான் பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சண்டை அதிகமாகிறதுனால இவங்களும் ஹவுஸ் ஓனரை வர வச்சிடுறாங்க. எம்எஸ் பாஸ்கரும் வர பையன் என்னோட பொண்ணை எட்டி எட்டி பாக்குறான் அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாருன்னா, கார் நிறுத்துறதுக்காக தான் அந்த இடத்தையே ரெடி பண்ணிருக்கேன், அவர் கார் வச்சிருக்காரு, நிறுத்திட்டு போட்டுமே, எதுக்காக சார் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க, அதே மாதிரி இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் போய் என்ன கூப்பிடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கார் நிறுத்தத்துக்காக தான் அந்த இடத்த வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அதனால நம்ம கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பாஸ்கரும் இந்த இடத்த யோசிக்கிறாரு. மறுநாள் காலையிலேயே ஷோரூம் காரரு ரெடி கேஷ் கொடுத்து ஒரு காரை வாங்கிடுறாரு. ஈரை விட விலையில அதிக மதிப்புள்ள காரை தான் வாங்கியிருக்காரு. இப்போ ஒய்ஃபு கிட்டயும் பொண்ணு கிட்டயும் காமிச்சிட்டு இருக்காரு. நைட் இப்ப ஹீரோவும் காரை விடலான்னு வராரு. பார்த்தா இவரு காரை விட்டு வச்சிருக்காரு. நீ இஎம்ஐல தானே இந்த காரை வாங்கின, நான் ரெடி கேஷ் கொடுத்து இந்த காரை வாங்கியிருக்கேன், இதுக்கப்புறம் என்னோட கார் தான் நிக்கும்னு சொல்றாரு. ஹீரோவும் இப்ப காரை வெளியே ஒரு இடத்துல பார்க் பண்ணிடுறாரு. இப்போ ஒய்ஃபும் பிரச்சனை பண்ணாதீங்க விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஹீரோக்கு கோவமா இருக்கு. மாடிக்கு வந்து சரக்கு வச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அபர்ணா இருக்காங்க பாத்தீங்களா, துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக வராங்க. என் அப்பா பண்றதுலாம் தப்புன்னு எனக்கு புரியுதுன்னு, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படிமா அட்ஜஸ்ட் பண்ண சொல்ற, வேணும்ட்டே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு.
அப்பதான் கீழ இருந்து பாஸ்கரும் உனக்கு போன் கால் வருது சீக்கிரமா வான்ற மாதிரி பொண்ணை கூப்பிடுறாரு. பொண்ணை இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. மாடியில ஹீரோ இருக்கிறதையும் இவர் கவனிக்கிறாரு. மறுநாள் கார் எடுக்கிறதுக்காக வராரு. கார் முழுக்க காக்கா அசிங்கம் பண்ணி வச்சிருக்கு. ஒரு நாளுக்குள்ள இவ்வளவு அசிங்கம் பண்ணி வச்சிருக்கேன்னு யோசிக்கிறாரு. இப்ப காரெல்லாம் கிளீன் பண்ணி தான் இங்க இருந்து எடுத்துட்டு போறாரு. நிறைய பேர் காரை வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வெளியே விட்டா காரை பசங்க எல்லாம் டேமேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராரு. இவர் வரதுக்கு முன்னாடி பாஸ்கர் வந்துருவாருல, அதனால காரை நிறுத்தி வச்சிருக்காரு. இப்ப ஹீரோவும் என்ன பண்றதுன்னு இதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது வேலை ஓட மாட்டேங்குது. பர்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு எப்பவுமே கிளம்புற டைமை விட கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடுறாரு. காரை சீக்கிரமா விடணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. இப்ப பாஸ்கர் வந்து பார்க்கும்போது அவரோட கார் இருக்கு, அதனால பாஸ்கர் வெளியே நிறுத்திடுறாரு. இன்னைக்கு விடக்கூடாது, அவனை விட சீக்கிரமா போய் நம்ம காரை நிறுத்திடணும் அப்படின்னு பாஸ்கர் யோசிக்கிறாரு. அதனால மதியானமே கிளம்பி காரை விட்டுறாரு. ஈவினிங் வரும்போது தான் ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வருது. நேத்து அவர் மதியானமே வீட்டுக்கு வந்து தானே காரை விட்டுருக்காரு, இன்னைக்கு நம்ம மதியானம் கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாஸ்கரும் வேலையை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே செம்ம வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா வீட்டு வாசல் கிட்ட இவங்க எதிர தான் நின்னுட்டு இருக்காங்க. பாஸ்கர் ஒய்ஃப் தான் அந்த கதவை திறக்கிறாங்க. பாஸ்கர் போலான்னு நினைக்கிறதுக்குள்ள ஹீரோ வேகமா போய் வண்டியை நிறுத்திடுறாரு. தோத்துட்டுமே அப்படின்ற மாதிரி பாஸ்கர் யோசிக்கிறாரு. இப்ப வேற வழி இல்லாம வண்டியை வெளியே விடுறாரு. ஹீரோ எப்படியும் வேலைக்கு போறதுக்கு வண்டி எடுப்பார்ல, அப்ப விட்டுலாம் அப்படின்ற மாதிரி பாஸ்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, கேப வர சொல்லிருப்பாரு, அந்த கேப்ல ஏறி வேலைக்கு கிளம்பிடுறாரு. ஹீரோனும் இந்த வீக்கெண்ட் கார்ல ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கார் எடுத்தா பாஸ்கர் விட்டுருவார்ல, அதனால இவர் எடுக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஃப்ரெண்டு கார் வேணா வாங்குறேன்னு சொல்லிட்டாரு. எதுக்காக இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் கோவப்படுறாங்க. இவன் எப்ப வண்டி எடுக்கிறது, நம்ம எப்ப விடுறது அப்படின்ற மாதிரி பாஸ்கர் யோசிக்கிறாரு. இப்பதான் ஒய்ஃபும் மோட்டர் ஆன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்டு இவருக்கு ஒரு ஐடியா வந்துருது. அப்படியே கட் பண்ணி மறுநாள் நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேரும் மோட்டர் ரிப்பேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நீங்க காரை வெளியே விட்டாதான் சார் ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காரை வெளியே நிறுத்திடுறாரு. இவங்க ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டா உடனே காரை உள்ள விடணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரிப்பேர் பண்ற ப்ராசஸ் ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்கு. இவரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவரை கூட்டு போறதுக்கு கேபே வந்துருது. இவர் கேப் எல்லாம் போக சொல்லிடுறாரு. இப்ப இவங்க கிட்டயும் எப்ப வேலை முடியும்னு கேக்குறாரு. லேட் ஆகும்னு சொல்றாங்க. அதனால ஹீரோவும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்பாடா கிளம்பிட்டான், இப்ப நம்ம காரை உள்ள விட்டுறலாம்னு யோசிக்கிறாரு. சீக்கிரமா ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா வேலை வாங்குறாரு. அவங்க ரெடி பண்ணனும் கார் எடுத்து உள்ள விடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ பக்கத்துல தான் வெயிட் பண்ணிருப்பாரு. இப்ப கார்ல வேகமா வந்து அவருக்கு முன்னாடி இவரு உள்ள போயிடுறாரு. அதனால பாஸ்கரும் கண்ட்ரோல் இல்லாம வண்டியை இடிச்சிடுறாரு. இதனால கோவப்பட்ட பாஸ்கர் இருக்காருல, ஒரு கல் எடுத்து ஹீரோவோட கார் மேலேயே வீசிடுறாரு. இதனால ஹீரோவும் கோவப்பட்டு சண்டை போடுறதுக்காக வராரு. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி திட்டிக்கும் போது பாஸ்கர் இருக்காருல, பொண்ணை இழுத்துட்டு வந்தவன் தான்டா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால கோவப்பட்ட ஹீரோவும் பாஸ்கரை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. இப்ப பாஸ்கர் கீழே விழுந்ததுனால அவரோட வேஷ்டி எல்லாம் கலண்டுருது. உள்ள அண்டர்யர்லாம் தெரியுது. சுத்தி எல்லாருமே பாக்குறத பார்த்து பாஸ்கரும் இந்த இடத்துல அசிங்கமா ஃபீல் பண்றாரு. எல்லாரும் முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்திட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாஸ்கர் சொல்றாரு. முஞ்சத பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த விஷயம்லாம் ஹவுஸ் ஓனருக்கு தெரிய வந்துருது. ஹவுஸ் ஓனரா ஹீரோயின் கிட்ட தான் பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் பெரிய மனுஷன், அவர் எப்படிமா உன் புருஷன் தள்ளி விடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. ஹவுஸ் ஓனர் சொல்றதும் சரிதான், என்னதான் இருந்தாலும் எதுக்காக நீ அவரை தள்ளி விட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கப்புறமா இந்த வீட்டுல நம்ம இருக்க வேணாம், வேற வீட பாரு, கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஏன் போனோம், நம்ம இந்த வீட்டுல தான் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இந்த டென்ஷன்ல ஹீரோ கொஞ்ச நாளாவே ஆபீஸ்க்கு லேட்டா தான் வந்துட்டு இருந்திருப்பாரு. உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன், நீங்க கொஞ்ச நாளா சரியில்லை, அதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மேனேஜர் கொஞ்சம் திட்டுற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ தள்ளி விட்டதுனால எம்எஸ் பாஸ்கர் செம்ம டென்ஷன்ல இருக்காரு. அவனை அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டேன், கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்ற மாதிரி மச்சானும் கொஞ்சம் ஏத்தி விடுறாரு. இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா 4 தட்டு தட்டி இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 4 தட்டோட போக கூடாது, வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பாஸ்கர் சொல்றாரு. என்கிட்ட ஒரு வழி இருக்கு மாமான்ற மாதிரி இவரும் ஐடியாவை சொல்றாரு. இவர் வேற வீடு பார்க்க மாட்டேன்னு சொன்னதுனால ஒய்ஃப் சரியா பேச மாட்டாங்க. நான் அவரை தள்ளி விட்டுருக்க கூடாது, நான் பண்ணதான் தப்புன்னு சொல்றாரு. நீ சொன்ன மாதிரியே வேற வீடு பார்த்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேற வீடை பாக்குற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாரு. அப்பதான் காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. திறந்து பார்த்தா கான்ஸ்டபிள் தான் வந்திருக்காரு. உடனே ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்றாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. ஏன் சொன்னாதான் வருவீங்களா அப்படின்ற மாதிரி வேகமா இவர ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா பாஸ்கரும் மச்சானும் தான் உட்காந்து இருக்காங்க. அடிச்சதுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக இவரோட பொண்ணு கிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்பதான் அபர்ணாவும் அழுதுகிட்டே இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. சரி, இவர் வேற விஷயத்த மனசுல வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாஸ்கர் கிட்ட கேக்குறாரு. மாடியிலே இவன் சரக்கச்சிட்டு இருக்கும் போது என் பொண்ணு போயிருக்கா, கையை பிடிச்சி இழுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
அப்படியாமா இது உண்மையா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இந்த பொண்ணு அழுவுறாங்க. இப்பதான் அந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அப்பா இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. அப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எல்லாரும் முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்திட்டாமா, அதுக்காக தான் அப்பா இந்த மாதிரி பண்ண சொல்றேன், எனக்காக இந்த விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப கேட்டிருப்பாரு. மச்சான் ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பிளான் இதுவா தான் இருக்கும். அப்பா சொன்னதுனால தான் பொண்ணு இந்த இடத்துல ஆமான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பொண்ணு ஆமான்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்க கிளம்புங்க சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவரை லாக்அப்ல போட்டு அடைச்சிடுறாரு. அம்மாக்கு தெரியாம தான் அப்பா கூட்டு போயிருப்பாரு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. அப்பா கண் கலங்கி கேட்டாருமா, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஈரவை வெளியெடுக்கிறதுக்காக ஈரினும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. ஆனா அங்க இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினாதான் ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. அதனால இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பாஸ்கர் கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்பா இப்படி பண்ணீங்க, அவர் இப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் பா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் வாங்கலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவர்கிட்ட என்ன பேசிட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பாத்துக்க முடியும்ல, போய் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரை திட்டி அனுப்பிடுறாரு. ஹீரோ ஜெயில கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா பாஸ்கர் ஜாலியா பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற பொண்ணுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இதனால பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்டேஷனுக்கு வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. அதனால ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எதுக்காக கேஸை வாபஸ் வாங்கின அப்படின்ற மாதிரிலாம் மச்சான் கோவப்பட்டு இருக்காரு. ஒன்னால தான்டா எல்லா பிரச்சனையும், முதல்ல போன்ற மாதிரி அக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, ஒய்ஃபோட வந்து இறங்குறாரு. மச்சான் என்னென்னமோ பேசுறாரு. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாத அமைதியா வான்ற மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டு இருக்காங்க. பொண்ணு பேச்ச மீறி கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல, அதனால பாஸ்கரும் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, வேற வீட பாத்துட்டேன், நீ பேசாம இங்க இருந்து காலி பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கீழே பேசிட்டு இருக்க மச்சான் இருக்கான்ல, நீ பயந்து வீட்டுக்குள்ள உட்காந்து இருக்கன்னு தெரியுது, உன் ஒய்ஃப் அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற இவர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த கிளாஸோட கீழே இறங்கி வராரு. அந்த மச்சானை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. மச்சான் கூட ரெண்டு அல்ல கைங்க வந்திருப்பாங்க, அவங்களும் அடிக்கிறதுக்காக வராங்க. அதை மீறியும் மச்சானை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்பதான் எல்லாருமே தடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அதே மாதிரி தகவல் தெரிஞ்ச ஹவுஸ் ஓனரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பிரச்சனை யார் பேர்லனாலும் இருக்கட்டும், நீ முதல்ல இந்த வீடை காலி பண்ணுப்பா, அப்பதான் பிரச்சனை நிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோவும் அதை யோசிச்சுக்கிட்டே தலைவாரிட்டு இருக்காரு. ஒய்ஃபும் ஓகே தானேன்னு கேக்குறாங்க. ஹீரோ ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ பட்டன் கூட சரியா போடல பாரு அப்படின்ற மாதிரி இவங்க தான் பட்டன்லாம் சரியா போட்டு விடுறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி இவரை அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் கார் எடுத்துட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்ப பாஸ்கர் வெளியே வந்து பார்க்கும்போது அவரோட கார் இல்லாததை கவனிக்கிறாரு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோ வேற ஒரு சந்தில தான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாஸ்கர் கிளம்ப ஆரம்பிச்சோன்னா பாஸ்கருக்கே தெரியாம பாஸ்கரை ஃபாலோ பண்றாரு. பாஸ்கர் ஆபீஸ வெளியே இருந்து கவனிக்கிறாரு. இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்களை வச்சு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோயின் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போது பாஸ்கரும் பேசுறதுக்காக வராரு. என்னதான் இருந்தாலும் பொண்ணை வச்சுலாம் நான் அப்படி பண்ணிருக்கூடாதுமா, உன் ஹஸ்பண்ட் புடிச்சு தள்ளி விட்டான், ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். எல்லாமே நார்மல் ஆயிட்டாலும் நம்ம சகஜமா பேசிக்க முடியாதுமா, அதனால நீங்க இங்க இருந்து காலி பண்றது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பாஸ்கரும் வேலைக்கு வந்து அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ஷட் டவுனா இருக்கும், அதனால ரொம்ப புழுக்கமா இருக்கு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. பாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, சீக்கிரமா இந்த வீடை காலி பண்ணி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப வெளிய இருந்து இந்த ஆபீஸையே கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப பாஸ்கரும் ஒரு பேப்பரை குப்பையில போடுறதுக்கு வராரு. அப்பதான் குப்பையில ஒரு கவர் இருக்கிறத கவனிக்கிறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய காசு இருக்கு. அவனோட வேலைன்றது இவருக்கு புரிஞ்சிருது. இது எப்படி மறைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப காசெல்லாம் எடுத்துட்டு வேகமா வெளியே வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள பார்த்தா செக் பண்றதுக்காக ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இவருக்கு சடனா என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்திலேயே இவரோட ரூம்க்கு வந்துடுறாங்க. இப்ப எல்லா ஃபைலையும் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் காசை எங்க மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்றது நமக்கும் தெரியல. இப்பதான் பாஸ்கர் இருக்காருல, அப்படியே லைட்டா நிமிந்து ஃபேனை பாக்குறாரு. ஓடாத ஃபேனுக்கு மேலதான் அந்த காசெல்லாம் வச்சிருக்காருன்னு தெரிய வருது. ஏன் ஃபேன் ஓடலன்னு ஆபீசர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. இன்னைக்கு ஷட் டவுன், இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. ஐயோ கரண்ட் வந்துருமா அப்படின்ற மாதிரி பாஸ்கரும் பயப்படுறாரு. அதுக்குள்ள சுவிட்சை எப்படியாவது ஆஃப் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. அப்படியே சாஞ்ச மாதிரி அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. கரண்டே வந்தாலும் சரி ஃபேன் சுத்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வந்தவங்களும் செக் பண்ணி முடிச்சிடுறாங்க. சாரி சார் தப்பான தகவல், நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கரண்ட் வந்தோன்னா வெளியே ஃபேன் ஓடுது. சார் கரண்ட் வந்துருச்சு, நான் உள்ளே ஃபேனை போட்டுறேன் அப்படின்ற மாதிரி பியூன் இருக்காரு பாத்தீங்களா, உள்ள ஃபேன் போடுறதுக்காக வராரு. வேணா வேணா அப்படின்னு பாஸ்கர் தடுக்கிறதுக்கு பாக்குறாரு. ஆனா அவர் ஃபேனை போட்டுறாரு. அதனால மேல இருந்து காசெல்லாம் கொட்டுது. இது மூலியமா பாஸ்கரை இந்த இடத்த வச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் நியூஸ்ல காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனும் நியூஸ்ல இந்த விஷயத்தை பாத்துருவாங்க. இதை நீ பண்ணியான்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. நான்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டாரு.
எங்க குழந்தை மேல சத்தியம் பண்ணுன்னு கேக்குறாங்க. இவரும் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. என்ன அவ்வளவு டார்ச்சர் பண்ணார்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. பாஸ்கருக்கு என்கொயரி எல்லாம் நடந்திருக்கும். கடைசியில இவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதை நினைச்சு செம்ம கோவமா இவர் வீட்டுக்கு வராரு. இதுக்காக கண்டிப்பா ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் யாருமே பார்க்காத போது ஹீரோவோட காரை ரிப்பேர் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. டயர் இருக்கு பாத்தீங்களா, அதோட போல்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. அப்ப ஏடகுடமா ஸ்லிப் ஆகி கார்ல படுற மாதிரி விழுந்துடுறாரு. இப்ப கார்ல இருந்து சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் கேட்டதுனால ஹீரோ இருக்கார்ல, காரை செக் பண்றதுக்காக பக்கத்துல வராரு. அவர்கிட்ட மாட்டக்கூடாதுன்றதுக்காக பாஸ்கரும் ஒவ்வொரு பக்கமா ஒளிஞ்சிட்டு இருக்காரு. நல்ல வேலையா மாட்டாம தப்பிச்சிடுறாரு. ஹீரோ மேல ஹீரோயின் கோவமா இருக்காங்கல்ல, அதனால இவங்களே டாக்ஸி எல்லாம் புக் பண்றாங்க. இதை ஹீரோவும் கவனிக்கிறாரு. எதுக்காக டாக்ஸி எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்க, என்னோட கார்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல கிளம்புறதுக்காக வெளியே வராங்க. ஹீரோ மட்டும் தான் கிளம்புவாரு அப்படின்ற மாதிரி பாஸ்கர் யோசிச்சிருப்பாரு. இப்போ ஒய்ஃபும் கிளம்புறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. பேசாம நிறுத்த சொல்லாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்படி சொன்னா இவருக்கு தானே பிரச்சனை வரும், அதனால என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சரியா பேசல, அதனால சமாதானப்படுத்துறதுக்கு ஹீரோ ட்ரை பண்றாரு. அப்பதான் டயர் கலண்டுருது. கண்ட்ரோல் இல்லாம இவர் ஒரு லாரியில இடிக்கிற மாதிரி வராரு. நல்ல வேறையா பிரேக் பிடிச்சு நிறுத்திடுறாரு. ஜஸ்ட் மிஸ்ல இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சிடுறாங்க. குழந்தைக்கு எந்த ஆபத்துமே இல்லைன்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இவர் கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்கிறாரு, சார் நீங்க டயரை கழட்டி மாட்டிருந்தா மட்டும்தான் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இது பாஸ்கரோட வேலையா இருக்கும்னு இவருக்கு தெரிஞ்சிருது. இவரும் கோவமா வீட்டுக்கு வராரு. இப்ப பேட் எடுத்து அவரோட கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு இருக்காரு. ஒய்ஃபை எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்ட் பண்ண வேலையில நாங்க ரெண்டு பேருமே இறந்து போயிருப்போம். நியாயமா பார்த்தா அவரை தான் அடிக்கணும், ஆனா நான் கார் அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இப்போ பாஸ்கரும் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து போலீஸ்க்கு கால் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஒய்ஃப் வந்து தடுத்துடுறாங்க. தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண போறீங்களா, பேசாம சும்மா இருங்கன்னு சொல்றாங்க. இது என்னோட வீடு, நான் விருப்பப்பட்ட மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ இது உங்களோட வீடா, அப்ப நாங்க ரெண்டு பேர் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. ஹீரோ இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிருக்காரு அப்படின்றது ஒய்ஃப்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்ப ரூம்க்கு வந்து கதவை சாத்திடுறாங்க. இவரும் வெளியே உட்காந்து ஃபீலிங்கா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு மூலியமா ஒரு வீட பாத்துறாரு. இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமா இந்த வீட்டுக்கு வந்துடணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ கொஞ்சம் கவலையில இருக்கிறதுனால பார்ல சரக்கச்சிட்டு இருக்காரு. என்ன ஹஸ்பண்ட் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஜன்னல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. இப்ப இவங்களுக்கு பிரசவ வலி வேற வந்துருது. ஹீரோ சரியான நேரத்துக்கு வந்துடுறாரு. ஆனா ஸ்டெப்ஸ்ல ஏறாம கீழே காலிங் பெல் அடிக்கிறாரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப பாஸ்கரும் உள்ள உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த வீடை காலி பண்ணி போலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு பயந்து ஒண்ணும் கிடையாது, என் ஒய்ஃபுக்காக தான். இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க காலி பண்ணிடுவோம். அதுக்குள்ள தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் போதையில தான் ஹீரோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா பாஸ்கர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஒரு ஜாடியை வச்சு மண்டையிலேயே அடிச்சிடுறாரு. சின்ன பையனா இருந்துட்டு என்கிட்டயே இப்படி பேசிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி எட்டி மிதிக்கிறாரு. இப்ப ஹீரோ கிட்ட அசைவே இல்ல. இவரும் ரூம்க்கு இழுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி பாடி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவோட போன் அடிக்குது. ஹீரோயின் கிட்ட இருந்து தான் கால் வருதுன்னு தெரிஞ்சோன்னா இவரும் அட்டென்ட் பண்ணிட்டாரு. ஹீரோயின் பிரசவ வலியால துடிச்சிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதனால பாஸ்கரும் ஃபீல் பண்ணிட்டாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்கணும்ன்றதுக்காக வேகமா மேல வந்து பாக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாஸ்கரும் திரும்பி இவரோட வீட்டுக்கு வராரு. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவை காணோம். எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோ இவருக்கு பின்னாடி தான் நின்னுட்டு இருந்திருப்பாரு. இப்ப ஹீரோ இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. பாஸ்கரும் ஹீரோயின் நிலைமைய பத்தி சொல்ல நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ காது கொடுத்து கேட்க மாட்டாரு. பாஸ்கரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பாஸ்கர் மயக்கம் போட்டுறாரு. இப்ப மயக்கம் போட்ட பாஸ்கரை கிச்சன் வரைக்கும் இழுத்துட்டு வந்து போட்டுறாரு. கிச்சன்ல கேஸ் லீக் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அவன் வெடிற மாதிரி செட் பண்ணிடுறாரு. அதாவது வெடிச்சு அவர் காலி ஆகணும்ன்றதுக்காக ஹீரோ இந்த மாதிரி பண்றாரு. இப்பதான் மாடி ஏறி வராரு. பார்த்தா வீட்டு ஆள் முழுக்க ரத்தமா இருக்கு. இத பாக்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வேகமா கீழே வந்து வண்டி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. இவரும் அட்டென்ட் பண்றாரு. பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் தான் பேசுறாங்க. சார் உங்க ஒய்ஃப் இங்கதான் இருக்காங்க, குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சுன்னு சொல்றாங்க. எப்படி, யார் கொண்டு வந்து சேர்த்தா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. உங்க ஒய்ஃபோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பாவா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. ஆமா சார், வந்தவர் அப்படிதான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாஸ்கர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சேர்த்திருப்பாரு. பாஸ்கர் தான் சேர்த்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா பாஸ்கரை காப்பாத்தணும்னு இவர் யோசிக்கிறாரு. இப்ப வேகமா கதவு கிட்ட வராரு. ஆனா கதவு லாக் ஆயிடுச்சு. இவரால திரும்பி உள்ள போக முடியல. அந்த அவன் வெடிச்சிருச்சுன்னா பிரச்சனையாச்சு அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படியாவது அவனை நிறுத்தணும்ன்றதுக்காக வெளியே இருக்க கரண்ட் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறாரு. ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குழந்தைய பாக்குறாரு. அதே மாதிரி இப்ப பாஸ்கரை பார்த்து பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா பாஸ்கர் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கொஞ்ச நாள் என்னோட ஹஸ்பண்ட சாவடிச்சிருப்பப்பா, எதுக்குப்பா இப்படி பண்ண, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ்கரும் ஒய்ஃபை நிறுத்த சொல்லிடுறாரு. எனக்கு 60 வயசு, நியாயமா பார்த்தா நான் தான் பொறுமையா பேசி இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் முடிச்சிருக்கணும். நானே இவ்வளவு கோவப்படுறேன்னா இவன் வயசு பையன் தானே, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் வீட காலி பண்ணிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ நடக்கிறாரு. இப்ப நடக்க ஆரம்பிச்ச ஹீரோவும் நின்னு என்னோட ஒய்ஃபை காப்பாத்தினதுக்கு நன்றி சார் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பார்த்தா இவங்க 2 பேருமே வீட காலி பண்ணிருக்காங்க. இப்ப புரோக்கர் இருக்கார்ல, புதுசா ஒருத்தங்களுக்கு தான் வீட காமிச்சிட்டு இருக்காரு. ஹவுஸ் ஓனர் முக்கியமா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிருக்காரு, காரை மட்டும் நிறுத்தக்கூடாது, பைக் வேணா நிறுத்திக்கோங்க, ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பார்க்க வந்தவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த இடத்துல பார்க்கிங்னு டைட்டில போட்டு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.